வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் தொடர் சரிவில் காணப்படுற அதே வேளை இன்று மதிய நிலவரத்திலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு கடுமையாக சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க வேலை. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 289 ரூபாய் 90 பைசாவும் 1 கிலோ 2,89,900 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கடந்த 1.5 நாட்களில் மட்டும் 10,100 ரூபாய் சரிவில் காணப்படுது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சரியதுக்கான வாய்ப்புகளையும் சொல்லி உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸ் $50 மேலே சரிஞ்சு ஏற்படுத்திருக்க வேலையில் இப்போ பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரமே சம்பிச்சிருக்கு. ஈரானோட நடவடிக்கையால் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு 24 தங்கம் 1 கிராம் 16,330 ரூபாயாக காணப்படுது. இதே வேலை சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,640 ரூபாயாகவும், அரை பவுனோட விலை 65,320 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுது. கடந்த 1.5 நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா தங்கத்தோட விலையானது 1,320 ரூபாய் வீழ்ச்சியில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் கடுமையான வீழ்ச்சியில் மீண்டும் தொடரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. சவரன் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000, 1500 சரிவுன்னு பார்க்குறப்போ 3000, 4000 அதிகபட்சமாக சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இதே வேலை அடுத்து 22 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 14,969 ரூபாயாக இருக்கு. அதே வேலை சவரன் விலைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,19,762 ரூபாவாக இருக்குது. அரை பவுனோட விலை 59,876 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுறவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த 1.5 நாட்கள் 1,208 ரூபாய் வீழ்ச்சியில் காணப்படுறது. மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1,200லேருந்து 1,500, சரிவுன்னு பார்க்குறப்போ 3,000, 3,200, 300 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.